மக்களே, இன்று நாம் திருக்குறள் 337ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியில் உள்ள துறவறவியல் என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ள நிலையாமை அதிகாரத்தைச் சேர்ந்த குறள். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், அடுத்த ஒரு கணம் கூட வாழ்வோமா என்று தெரியாத மனிதர்கள் எண்ணற்ற திட்டங்களையும் ஆசைகளையும் மனதில் வைத்துக் கொள்கிறார்கள். ஏனெனில் மனிதன் தனது வாழ்க்கையின் நிலையாமையை மறந்து விடுகிறான். எதிர்காலத்தை பற்றி முடிவில்லாமல் சிந்திக்கிறான். சிலர் தங்களுக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது என்று நினைத்து பல திட்டங்களை அமைப்பார்கள். ஆனால் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பதை யாராலும் அறிய முடியாது. திருவள்ளுவர் இந்த குறளில் மனிதனின் அறியாமையை சுட்டிக்காட்டுகிறார். ஒரு கணநேர வாழ்க்கைக்கு கூட உறுதியில்லாத மனிதன் கோடிக்கணக்கான எண்ணங்களை மனதில் சுமந்து கொண்டு வாழ்கிறான். அதனால் எதிர்கால திட்டங்கள் அவசியம் என்றாலும் வாழ்க்கையின் நிலையாமையையும் மறக்கக்கூடாது. இன்றைய நாளை அர்த்தமுள்ளதாக்க வேண்டும். அறத்தோடும் அன்போடும் வாழ வேண்டும். அதுதான் அறிவுடைய வாழ்க்கை. இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக சொல்லுகிறது. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.